உண்மையான அன்புக்கு போலி உறவும், போலியான அன்பிற்கு உண்மையான உறவும் கிடைப்பதால்தான் அன்பு இன்றும் யாரோ ஒருவரிடம் தோற்றுக்கொண்டே இருக்கிறது. பெண்கள் அணிகலன் அழகு மட்டுமல்ல, அது ஆரோக்கியத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் பயனுள்ளதாகும். கம்மல் புத்திசாலித்தனம் ஊக்குவிக்கும், மனதை தெளிவாக்கும். வளையல்கள் இரத்த ஓட்டத்தை தூண்டும், நச்சுகளை வெளியேற்றும். தாலி குடும்ப நலன், தீய சக்திகளை தடுக்கும். மெட்டி கர்ப்பப்பையை வலுவாக்கி குழந்தை பேறு நலனுக்கு உதவும். வெள்ளி சிலம்பு அல்லது வெள்ளி கொலுசு பூமியின் சக்தியை உறிஞ்சி உடலுக்கு நன்மை செய்யும். பொட்டு மூன்றாம் கண் சக்தியை அதிகரித்து தீய சக்திகளை தடுக்கும். எவனுக்கும் அடங்கி போகணும்னு அவசியம் இல்லை, எவனையும் அடக்கி ஆளணும்னு ஆணவமும் இல்லை. பல பேருக்கு நண்பனா இருக்கேன், சில பேருக்கு எதிரியா கூட இருக்கேன். ஆனால் ஒருவனுக்கும் துரோகியாக இல்லை. வைகாசி விசாகத்தன்று முருக பக்தர்கள் இதை கண்டிப்பாக செய்யதால் என்ன நன்மைகள் தெரியுமா? முருகனுக்கு வீட்டிலோ அல்லது கோவிலிலோ பால் அபிஷேகம் செய்வது நல்லது. அது மட்டுமில்லாமல் இந்த பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும். கல்லுப்பு மகாலட்சுமியின் ஹம்சம் கொண்டது. துவரம் பருப்பு, வெல்லம், பால், ஏலக்காய், கிராம்பு இவைகள் குரு மற்றும் சுக்கிரனின் அம்சமாகும். இந்த பொருட்களை வைத்து பூஜை செய்தால் செல்வம் பெருகும், வீட்டில் அமைதி அதிகரிக்கும். வடக்கே தலை வைத்து படுக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? பூமியின் காந்த சக்தியானது வட துருவத்தை நோக்கி நிற்கிறது. இதனால் வடதிசையில் தலை வைத்து படுக்கும் போது காந்தத்தின் ஈர்ப்பு சக்தியானது நமது மூளையையும் தலையையும் தாக்குகிறது. அந்த தாக்கத்தால் நமது உடலின் ஆரோக்கியத்தையும் மனநலத்தை கூட பாதிக்கும். இதனால் தான் வடக்கே தலை வைத்து படுக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். இவற்றையெல்லாம் நம் முன்னோர்கள் வகுத்த வழிகள், மூட நம்பிக்கைகள் என நாம் நம்பியிருக்கும். அனைத்து விஷயத்திற்கு பின்னாலும் நம் முன்னோர்கள் கண்டறிந்த வாழ்வியலும் அறிவியலும் ஒளிந்திருக்கிறது என்று நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? மருந்து மாத்திரைகளை விட நம் மனசுக்கு பிடிச்சவங்க நம் அருகிலிருந்து காட்டும் அன்பு மாறுதலுமே நம் உயிர் வாழ்வதை அதிகப்படுத்துகிறது என்பதே உண்மை. நான் யாருக்காகவும் எதற்காகவும் என்னை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லும் நபர்கள் தன்னை அறியாமலேயே மற்றவர்களுக்காக தன்னை மாற்றிக்கொண்டு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கண்டு கொள்ளாதவரிடம் கண்ணீர் விடுவதிலும், செவி சாய்க்காதவரிடம் கத்தி கதறுவதிலும், விலகியவரிடம் விளக்கம் கேட்பதிலும், அழவைத்தவரிடம் ஆறுதல் தேடுவதிலும், அலட்சியம் செய்பவரிடம் அன்பு செய்வதிலும், உதறி தள்ளியவரிடம் உயிரை வைப்பதிலும் எந்த பயனும் இல்லை. நாம் சிந்திக்கும் சிந்தனையில சிறிது மாற்றம் செய்தால் நாம் வாழும் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் அடையலாம். எண்ணம் போல் வாழ்க்கை. பக்தன் ஒருவன் கோயிலுக்கு சென்றான். அவனது கூடையில் ஆண்டவனுக்கு சமர்ப்பிப்பதற்காக வாழைப்பழம், தேங்காய், கற்பூரம் ஆகியன இருந்தன. தேங்காய் பேச ஆரம்பித்தது. நாம் மூவரில் நானே கெட்டியானவன், பெரியவனும் கூட என்றது. அடுத்ததாக வாழைப்பழம், நமது மூவரில் நானே இளமையானவன், இனிமையானவன் என்று பெருமைப்பட்டுக் கொண்டது. கற்பூரமோ எதுவும் பேசாமல் மௌனம் காத்தது. பக்தன் சன்னதியை அடைந்தான். தேங்காய் உடைப்பட்டது, வாழைப்பழ தோல் உரிக்கப்பட்டது. கற்பூரமோ தீபம் ஏற்றியதும் கரைந்து ஒன்றும் இல்லாமல் போனது. பக்தர்களாகிய நாம் இதிலிருந்து ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேங்காய் போல் கர்வத்துடன் இருந்தால் ஒரு நாள் நிச்சயம் உடைப்படுவோம். இனிமையாக இருந்தாலும் வாழைப்பழம் போல் தற்பெருமை பேசித் திரிந்தால் ஒரு நாள் கிழிப்படுவோம். ஆனால் கற்பூரம் போல் அமைதியாக இருந்துவிட்டால் இருக்கும் வரை ஒளி வீசி இறுதியில் மீதமின்றி இறைவனோடு இரண்டர கலந்து போவோம். இது போன்ற பெண்களை திருமணம் செய்யுங்கள். உடம்பில் பச்சை குத்தாதவர்கள், குழந்தைகளை அதிகம் நேசிப்பவர்கள், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், பெண்ணியவாதம் பேசாதவர்கள், தன் குடும்பத்தை நேசிப்பவர்கள், நிறைய ஆண் நண்பர்கள் இல்லாதவர்கள், பெற்றோர்களுடன் தங்கியிருப்பவர்கள், போதை புகைப்பழக்கம் இல்லாதவர்கள். இப்படிப்பட்டவர்களை திருமணம் செய்தால் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். நிம்மதியான தூக்கத்திற்கு தலையணைக்கு அடியில் வைக்க வேண்டிய பொருட்கள். வாஸ்து சாஸ்திரத்தின்படி உங்கள் தலையணைக்கு அடியில் சில பொருட்களை வைத்து உறங்குவது நிதிநிலை மேம்பாடு, மன அமைதி மற்றும் நல்ல தூக்கத்திற்கு உதவும். அவை என்னவென்று பார்ப்போம். நாணயம். தூங்கும்போது தலையணைக்கு அடியில் ஒரு நாணயத்தை வைத்தால் உங்கள் நிதிநிலை மேம்படும். இது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் என்றும் நம்பப்படுகிறது. ஏலக்காய். மன அழுத்தம் நீங்கி நிம்மதியாக தூங்க உங்கள் தலையணைக்கு அடியில் சில ஏலக்காய்களை வைத்து உறங்குங்கள். இது உங்களுக்கு நல்ல உறக்கத்தை அளிக்கும். கத்தி. இரவில் கெட்ட கனவுகள் அதிகமாக வருகிறதா? கத்தி போன்ற ஒரு கூர்மையான பொருளை தலையணைக்கு அடியில் வைப்பது தீய சக்திகளை நீக்கி
கெட்ட கனவுகள் வராமல் தடுக்கும் என்று வாஸ்து கூறுகிறது. வாசனை பூக்கள் இனிமையான சூழலை உருவாக்கி மன நிம்மதியுடன் சீக்கிரமாக தூங்கும். வாசனை நிறைந்த பூக்களை உங்கள் தலையணைக்கு அடியில் வையுங்கள். இது உங்கள் உறக்கத்தை சீராக்கும்.